நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா கண்டிப்பாக பார்க்கவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக பேனிக் ஆகி எல்லாமே செல் பண்ணிடுவாங்க. இல்லைனா சில பேர் பிளைண்டாக அதுலேயே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ லாஸஸை கட் பண்ணும்போது இட் மேக் சென்ஸ்ன்றதை பார்க்கணும். இந்த வீடியோவில் 5 சாலிட் ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ எப்போ நீங்கள் சீரியஸாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எக்ஸிட் ஆகிறத பற்றி யோசிக்கணும் அப்படின்றது. ஸோ ரீசன் நம்பர் 1 என்னன்னா உங்க ஃபண்ட் கன்சிஸ்டன்ட்டா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது. 1 மாசம் 2 மாசம் கிடையாது, ஒரு 3 வருஷத்துக்கு மேல அதோட பெஞ்ச் மார்க் இல்ல சிமிலர் ஃபண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்ப நம்மளே கேட்டுக்கலாம், இந்த ஃபண்ட் ரெகுலரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத போது வாட்ஸ் தி யூஸ் இன் இன்வெஸ்டிங் இன் தட்? ரீசன் நம்பர் 2, அந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் இல்ல ஸ்ட்ராட்டஜியே சேஞ்ச் ஆகியிருக்கலாம். இப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர் முன்னாடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இருந்தவங்க போயிட்டாங்க, இல்ல அந்த ஃபண்டோட ஸ்டைலே டிராஸ்டிக்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நோ லாங்கர் இஃப் இட்ஸ் யுவர் கோல் அப்படின்றப்போ யூ கேன் சேஞ்ச். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசர்வ்ஸ் பெட்டர் லீடர்ஷிப். ரீசன் நம்பர் 3, இப்போ உங்க கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்டே எவால்வ் ஆகியிருக்கலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிருக்கும் போது மேபி உங்க ப்ரையாரிட்டி அக்ரெசிவ் growth-ஆ இருக்கலாம். பட் இப்போ நீங்க ஸ்டெபிலிட்டி ப்ரிஃபர் பண்றீங்கன்னா இல்ல உங்க மணி நீங்க நினைச்சதை விட உங்க சீக்கிரமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றப்போ உங்க போர்ட்ஃபோலியோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது இஸ் ஓகே. ரீசன் நம்பர் 4, ஓவர்லாப்பிங் ஃபண்ட்ஸ் தட் ஜஸ்ட் eat into returns. இப்போ சப்போஸ் நீங்க மல்டிபிள் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்றீங்க, அதுவும் சேம் ஸ்டாக்ஸ் இல்ல செக்டார்ஸ்ல அப்படின்றப்போ நீங்க ஒரே விஷயத்துக்கு 2 தடவை பே பண்ற மாதிரி, அதுவும் அந்த லூசிங் ஃபண்ட் உங்களோட மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹெவிலி ஓவர்லாப் ஆகுதுன்றப்ப இட்ஸ் டைம் டு சிம்பிளிஃபை. ரீசன் நம்பர் 5, அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்தே உங்களுக்கு வார்னிங் சைன்ஸ் வருது. லைக் நீங்க பாக்குறீங்க புவர் கவர்னன்ஸ் இருக்கு, ஃப்ரீக்வெண்டா பாலிசி சேஞ்ச் ஆகுது, இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸிட் லோட்ஸ், இது கண்டிப்பா உங்க ரிட்டர்ன்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்றப்போ நீங்க சேஞ்ச் ஆகிறத பத்தி இல்ல எக்ஸிட் ஆகிறத பத்தி யோசிக்கலாம். ஏன்னா இன்வெஸ்டிங் வரப்போ ட்ரஸ்ட் மேட்டர்ஸ், அது இல்லைன்றப்போ இட்ஸ் a ரெட் ஃபிளாக். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல வெளில வரத்துக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே டிப் ஆனா உடனே செல் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு தான் இருக்கும். பட் இப்போ நான் சொன்ன இந்த 5 ரீசன்ஸ்மே நீங்க இதெல்லாம் ஒரு சிக்னல் மாதிரி, இதை நீங்க இக்னோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா டெம்பரரி லாஸ் கூட உங்களுக்கு பெர்மனன்ட் லாஸா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க ரெட் கலர் அப்படி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணி உங்களை நீங்களே கேளுங்க, இது ஜஸ்ட் ஒரு ரஃப் பேட்சா இல்ல இட்ஸ் a sign to cut this fund out of my portfolio. அண்ட் உங்க போர்ட்ஃபோலியோட ஒரு பர்சனலைஸ்ட் ரிவ்யூ வேணுமா? அப்ப இப்பவே எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்ன்றது இஸ் அபவுட் மேக்கிங் இன்ஃபார்ம்ட் டிசிஷன், நாட் சேசிங் எமோஷன்ஸ்.